வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, தேவநேய பாவாணர், அதுக்கப்புறம் அவர் அகர முதலிக்கு கொடுத்த முக்கியத்துவம், அதுக்கப்புறமா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? இவங்களை பத்தி எல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல படிக்க போறோம். இவங்களை பத்தின டேட்டா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, நியூ புக் 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட், ஓல்டு புக்ல 8ஆம் வகுப்பு 9 12ஆம் வகுப்புல இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து தான் வீடியோ முடிப்போம். இங்க பாருங்க, இதான் நம்மளுடைய நியூ சிலபஸ். இந்த நியூ சிலபஸ்ல அழகு 7ல நம்ம இலக்கியம் அண்ட் உரைநடை பகுதிகள் கொடுத்திருக்காங்க. இதுல கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படிச்சு முடிச்ச டாபிக். இதோட வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் படிச்சிருங்க. இந்த பர்பிள் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக். ஓகேவா? குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தேவநேய பாவாணர். ஓகேவா? இவரை பத்தின டேட்டா எல்லாத்தையும் அழகா ஓல்டு புக்லயே கொடுத்திருக்காங்க. ஓல்டு புக் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இயல் 2ல. சரியா? இங்க பாருங்க, தேவநேய பாவாணரின் பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானமுத்து பரிபூரணம் அம்மாள். ஓகேவா? இவருடைய ஊர் என்னது அப்படின்னா சங்கரன் கோவில். இவருடைய கல்வி கொடுத்திருக்காங்க பாருங்க, பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ், POL. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா 7/2/1902 இருந்து 15/1/1981 வரை. இவருடைய சிறப்பு அப்படின்னா, அதாவது சிறப்பு பெயர்கள், இவருக்கு மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. சரியா? சிலது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர். ஓகேவா? இப்போ மிச்சம் அந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத முக்கியமான பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை பாத்துருவோம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, தேவநேய பாவனர் வெளியே போயிருப்பாரு. அப்போ ஒருத்தர் இவரை இடிச்சிருவாரு. சரியா? இடிச்சிட்டு எப்பயும் போல அவர் என்ன சொல்லுவாருன்னா, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பாவனர் கோவம் வந்துடும். ஏன்னா மன்னிப்புங்கிறது என்ன கிடையாது, தமிழ் மொழி சொல் கிடையாது. நீங்க பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். சரியா? சோ கொஸ்டின் பாருங்க, மன்னிப்பு என்பது எம்மொழி சொல் அப்படின்னா உருது மொழி சொல். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? கால்டுவெல். ஓகே. தனி தமிழுக்கு வித்திட்டவர் யார்? பரிதிமார் கலைஞர். தமிழை தழைக்க செய்த செம்மல் யார்? மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? அவர்தான் தேவநேய பாவாணர். ஓகேவா? ஆளென அப்படின்னா ஆலமரம் மாதிரி. ஓகேவா? நல்லா பெருசா வளர்த்து மாண்புற செஞ்சிருக்காரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்கள் யாவை? மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர். நிறைய இருக்கு, கொஞ்சம் மட்டும் தான் புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகே. திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என ஆய்வு செய்து நிறுவியவர் யார்? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் ஆய்வின் இரு கண்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா, உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே, மொகன்சாதாரோ கரப்பா நாகரிகம், பழந்தமிழர் நாகரிகமே. இந்த 2 விஷயத்த என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஆய்வு பண்ணி நிறுவியிருப்பார். தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்கே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தேவநேய பாவாணர். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. கோயில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியவர் யார்? தேவநேய பாவாணர். பகல் உணவும் இரவு உணவும் எவ்வாறு இருந்தன என்ற கேள்விக்கு பாவாணரின் பதில் என்ன? அதாவது பாவாணர் ஒரு ஊருக்கு போயிருப்பாரு. அங்க போய் நைட்டு ஸ்டே பண்ற மாதிரி அவருக்கு சிச்சுவேஷன் இருக்கும். அவருக்கு நைட்டும் சரி காலையிலும் சரி சரியா சாப்பாடு கிடைக்காது. சரியா? அப்போ இன்னொருத்தர் கேட்பாரு, ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே சாப்பாடு எப்படி கிடைச்சிச்சா, ஓகேவான்னு கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொல்றாருன்னா, பகல் உணவு பகல் உணவாகவும் ரா உணவு இரா உணவாகவும் இருந்தன என்றார். இதுக்கு என்ன அர்த்தம் புக்ல கொடுத்திருக்காங்கன்னா, பகல் உணவுன்னு அவர் மீன் பண்ணது என்னதுன்னா, பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையே அனைவரும் பகிர்ந்து உண்டோம். ஓகேவா? இரா உணவு அப்படின்னா அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டி இருந்தது. சரியா? சோ அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பாவாணர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவநேய பாவாணர் மீது பெரும் பற்று கொண்டிருந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணய்யா. ஓகேவா? கிருஷ்ணய்யா வீட்டுல போய் தேவநேய பாவாணர் ஒரு தடவை தங்கியிருப்பாரு. அப்ப பாவாணர் என்ன செய்வார் அப்படின்னா, அவங்க வீட்டுல சும்மா சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஓகேவா? அதுவுமே புக்ல கொடுத்திருப்பாங்க. பாவாணர் எழுதியுள்ள நூல்களின் எண்ணிக்கை என்ன? 43 நூல்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. பாவாணர் எழுதிய நூல்களில் சில. ஓகேவா? தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை. ஓகே.
தேவநேய பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட நாள் எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னைக்கு அப்படின்னா 8/5/1974. சரியா? இந்த அகரமுதலி திட்டத்தை வந்து கண்டிப்பா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சதே வந்து பாவாணர் தான். யார்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னா தமிழக அரசாங்கத்திட்ட. ஓகேவா? அந்த நேரம் முதலமைச்சரா இருந்தது யாரு அப்படின்னா கருணாநிதி அவர்கள் இருந்திருப்பாங்க. இவர் சொன்னது ஓகே சொல்லிட்டு என்ன செய்வார் அவர் வந்து சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககத்தை 1974 ஆரம்பிப்பாங்க. சரியா? அதுக்கு வந்து தேவநேய பாவாணர் என்னவா இருப்பாருன்னா இயக்குனராகவும் இருப்பார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே. தேவநேய பாவாணர் எழுதியுள்ள ஆய்வு கட்டுரைகள் எத்தனை? 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்? தேவநேய பாவாணர். அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேவநேய பாவாணர் பெயரில் அமைக்கப்பட்ட நூலகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. ஓகேவா? பாவாணர் கோட்டம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பாவாணர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்தில். ஓகேவா? முரம்புல இருக்கு பாவாணர் கோட்டம். பாவாணரின் முழு உருவச் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா அதே முரம்புலதான். மதுரையில் என்னைக்கு அப்படின்னா 5/1/1981 நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் பாவாணர் சொற்பொழிவாற்றிய தலைப்பு எது அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். ஓகேவா? இதெல்லாமே நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் எங்க வந்து தேவநேய பாவாணர் பத்தின தகவல் இருக்கு அப்படின்னா ஓல்டு புக்ல 12th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 5ல இருக்கு. இதுல ஃபுல்லாவே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தேவநேய பாவாணர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். இந்த கட்டுரை ஃபுல்லாவே வந்து மாடுக்கு, அதாவது பசு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த காலத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தின டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு படிச்சிருவோம். மக்கள் நாகரிகம் எத்தனை நிலைகளை உடையது அப்படின்னு பாவாணர் சொல்லியிருந்தாருன்னா 4 நிலைகள். சரியா? மக்கள் நாகரிகத்தின் நிலைகள் யாவைனா குறிஞ்சி, முல்லை, மருதம். நம்ம எப்பவுமே நெய்தல், பாலைன்னு படிப்போம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நகரம். சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நகரம். ஆ என் நிலத்திற்குரிய விலங்கு. ஆ அப்படின்னா ஒண்ணு இல்ல, மாடு, பசு. சரியா? எந்த நிலத்திற்குரிய விலங்குன்னு சொல்றாங்கன்னா குறிஞ்சிக்கு. ஓகே. ஆட்டை விட மாட்டினை சிறப்பாக வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா முல்லை நில மக்கள். இவங்களும் மாடு வளர்ப்பாங்க, குறிஞ்சி நில மக்களும் மாடு வளர்க்குறாங்க. ஓகேவா? ஆ என்னும் பெயர் தற்காலத்தில் எதனை குறிக்கும் அப்படின்னா பெண்பாலை குறிக்கிறது. மா என்பது எதனை குறிக்கும்? மா அப்படிங்கிறது குதிரை, மான், இந்த 2 விலங்கு போக விலங்கு பொது பெயர். சரியா? மா அப்படிங்கிறது விலங்கை குறிக்கும். சரியா? கடமா என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா காட்டா, காட்டெருமை. கடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காட்டா, காட்டெருமை. பண்டைய உலகம் முழுவதும் மக்கள் செல்வமாய் இருந்தது எது அப்படின்னா மாடுதான். ஓகே. ஐ அமுதம் என்றால் என்ன அப்படின்னா பால் முதல் நெய் ஈராக உள்ள 5ம் ஐ அமுதம் எனப்படும். சரியா? இடையூரை பொருட்படுத்தாமல் எடுத்த காரியத்தை முடிக்கும் திறன் உள்ளவன் எவ்வாறு புகழப்பட்டான் அப்படின்னா பகடு. ஆ எதனால் தலை மாணவர்களுக்கு உவமையாக கூறப்பட்டது? தான் உன்னதை மீண்டும் தன் வாய்க்கு கொண்டு சென்று அசையிட்டு செரிக்க செய்வதால். சரியா? பொதுவாகவே மாடுலாம் என்ன செய்யும் அப்படின்னா சாப்பிட்டதை திரும்ப என்ன செய்யும், வயிற்றுல இருந்து வாய்க்கு கொண்டு வந்து திரும்ப மென்னு முழுங்கும். சரியா? இது எதுக்கு வந்து தலை மாணவர்களுக்கு ஊமையாக சொல்றாங்க அப்படின்னா நல்லா படிக்கிற பசங்க எப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு தடவை படிச்சு முடிச்சதை திரும்ப திரும்ப மனசுக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, மனசுக்குள்ளேயே ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்காக சொல்லியிருக்காங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று வாழ்த்தியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அவர் வாழ்த்தமா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்தனர் கூட வானவரையும் சொல்லியிருக்காரு. இவங்க கூட என்ன செஞ்சிருக்காரு, ஆணினம் அதாவது மாடுகள், பசுக்கள். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல பசுக்களை வந்து பெருமையா பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த லைன் கொடுத்திருக்காங்க. ஆவின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா கோ. கோவன் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அரசன் அல்லது சிவன். கோவனும் மக்களும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி. ஆமா என்பதன் பொருள் என்ன? காட்டு பசு. சரியா? இதெல்லாம் அந்த லெசன்ஸ்ல இருந்த முக்கியமான டேட்டா. எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாவாணர். சரியா? அதுக்கடுத்து நியூ புக்ல எடுத்துட்டோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல இருக்கு. ஓகேவா? சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாவாணர் ஒரு பெரிய கட்டுரை எழுதி வச்சிருப்பாரு. அதனுடைய சுருக்கம் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருந்தாங்க. சரியா? அதுல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் இப்ப நம்ம பாத்திரலாம். சரியா? இப்பாடத்தில் உள்ள கருத்துக்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் நூலில் உள்ள
தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ இருக்கிற கருத்துக்கள் தான். ஓகே, தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளில் இல்லாத பகுதி எது? ஒரு பொருள் பல சொல் வரிசைகள். ஓகேவா, அதாவது தமிழ்ல மட்டும்தான் ஒரே ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு எக்கச்சக்க சொல் இருக்கு. தமிழ் மிகவும் சொல்வளம் நிறைந்த மொழி. சரியா, மத்த மொழியில என்ன கிடையாது, டிக்ஷனரி இருக்கும் மத்த மொழிகள்ல. ஆனா ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு நிறைய சொற்கள் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்காது. ஓகேவா, எக்ஸாம்பிள் நம்ம ஆங்கிலத்தை எடுத்துட்டே பார்த்தாலும் அதுல இலையை குறிக்கிறதுக்கு லீஃப் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆனா இங்க எக்கச்சக்க வார்த்தைகள் இருக்கு. சரியா, அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்று கூறியவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் யாவை? ஓகேவா, அடிப்பகுதி அப்படின்னா மண்ணுல முதல்ல தெரியும் பாத்தீங்களா, வேருக்கு மேல மண்ணுல ஃபர்ஸ்ட் தெரியல அந்த பகுதி. அதை ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு பேர்ல சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் எப்படி சொல்றாங்கன்னா தாள் அப்படின்னு சொல்றாங்க. கீரையும் வாழையையும் தண்டுன்னு சொல்றாங்க. கீரை தண்டு வாழைத்தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். மிளகாய்க்கு என்ன சொல்றாங்கன்னா கோல் அப்படின்னு சொல்றாங்க. புதருக்கு தூறு, கம்பு சோளம் அப்படின்னா தட்டுன்னு சொல்றோம். கரும்புனா களி, மூங்கில்னா களை, புளிய மரம் வேப்ப மரம் அப்படின்னா அடிதான், சாதாரணமா அடி. ஓகேவா, அதுக்கப்புறம் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கப்படும் சொற்கள் யாவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவை. கவைங்கிறது கீழே இருக்கிற பெரிய பிரிவு. சரியா, அடிமரத்திலிருந்து பிரியும் பெரும் பிரிவுக்கு தான் கவைன்னு பேரு. அதுக்கப்புறம் கவையில இருந்து பிரியும் பாத்தீங்களா, அதை என்னன்னு சொல்றோம்னா கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொப்பை ஒடி அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ கொப்பு. அது கவையின் பிரிவு. இந்த கொம்புல இருந்து பிரியும் பாத்தீங்களா, அதை என்ன சொல்றோம் அப்படின்னா கிளைன்னு சொல்றோம். சோ கிளை அப்படின்னா கொம்பின் பிரிவு. இந்த கிளையில இருந்து பிரியது என்ன சொல்றோம்? சினை. சரியா, சினைங்கிறது கிளையின் பிரிவு. இந்த சினையில இருந்து பிரியுது அப்படின்னா அது பேரு போத்து. ஓகேவா, இது நம்ம டெய்லி பேசுறதுல கிடையாது இந்த வார்த்தை போத்து, நான் கேள்விப்பட்டது இல்ல. நம்ம சினையில இருந்து பிரிஞ்சா அதை போத்துன்னு சொல்லணும். சரியா, போத்துல இருந்து பிரியறது குச்சி. குச்சி நமக்கு தெரியும் இல்லையா, குச்சி. அந்த குச்சில இருந்து லாஸ்டா பிரியும் பாருங்க குட்டி குட்டியா, அதுக்கு பேரு இனுக்கு. சரியா, நம்ம கடையில கேட்போம் இல்லையா, கருவேப்பிலை 2 இனுக்கு கொடுங்க அப்படின்னு, அதுதான் இனுக்கு. அடுத்து பாருங்க, காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கப்படும் சொற்கள் யாவை? சுள்ளி அப்படின்னு எதை சொல்றோம்னா காஞ்ச குச்சி. ஓகேவா, விறகுன்னு எதை சொல்றோம்னா காய்ந்த சிறு கிளை. வெண்களி அப்படின்னா காய்ந்த களி. களிங்கிறது எதனுடைய அடிப்பகுதின்னு பார்த்தோம், மேல பாருங்க கரும்பு. சரியா, அப்ப கரும்போடைய அடிப்பகுதி காஞ்சு போச்சு அப்படின்னா அதை வெண்களின்னு சொல்லணும். சரியா, அடுத்து கட்டை. கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும், இது எல்லாமே காஞ்சிருச்சு அப்படின்னா அதை கட்டைன்னு சொல்லிடுவோம். சரியா, தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் யாவை? அதாவது புளிய மரம் வேப்ப மரம் அப்படின்னா இலைன்னு தான் சொல்றோம். அதே இது நெல் புல் அப்படின்னா தாள் அப்படின்னு சொல்றோம். சோளம் கரும்புனா தோகை. சரியா, கரும்பு தோகைன்னு சொல்லுவோம்ல, சோ தோகை. தென்னை மரம் பனை மரம்னா ஓலை. காய்ந்த தாளும் தோகையும் இதெல்லாம் சண்டுன்னு சொல்றோம். சரியா, சண்டு. காஞ்ச இலை அப்படின்னா சருகு. ஓகேவா, இலை தான், ஆனா ஒரு ஒரு மரத்துக்கு தக்க என்ன செய்யுது, வேற வேற வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. அடுத்து தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். நுனிப்பகுதி அப்படின்னா புதுசு புதுசா வளர்ந்துருக்கும் இல்லையா குட்டி இலை, அதை என்னென்ன சொல்றோம் அப்படின்னா நெல்லுக்கும் புல்லுக்கும் துளிருங்கிறோம் அல்லது தளிருங்கிறோம். சரியா, புளிய மரம் வேப்ப மரம் அப்படின்னா முறி அல்லது கொழுந்து. இந்த கொழுந்துங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வீட்டை வேப்பலை அரைச்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க அப்படின்னா கொழுந்து இலையா பார்த்து பறிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. சரியா, சோ கொழுந்து அப்படின்னா சின்னதா புதுசா பிறந்த இலை, குட்டி குட்டியா இருக்கும்ல அது. கரும்பு சோளம் தென்னை மரம் பனை மரத்துல எல்லாம் குருத்துன்னு சொல்லுவோம். தென்னங்குருத்து அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சோ குருத்து. கரும்பின் நுனிப்பகுதி அப்படின்னா கொழுந்தாடை. கரும்புக்கு மட்டும்தான் கொஞ்சம் புதுசு புதுசா இருக்கு. கரும்பின் அடிப்பகுதி களி அப்படின்னாங்க. இப்ப கரும்பின் நுனிப்பகுதினா கொழுந்தாடை. ஓகேவா, பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் பூவின் மலர்ந்த நிலை. செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. ஓகேவா, அடுத்த தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கப்படும் சொற்கள். ஓகேவா, பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. ஜென்ரலா பிஞ்சுன்னு சொல்றோம் அப்படின்னா இளம் காய். வடு அப்படின்னா மாம்பிஞ்சு, மாவடுன்னு சொல்லுவோம் இல்லையா. மூசு அப்படின்னா பலா பிஞ்சு. கவ்வை அப்படின்னா எள் பிஞ்சு. ஓகேவா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. கவ்வை அப்படின்னா எள் பிஞ்சு.
குறும்பை அப்படின்னா தென்னை, பனை, இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை. இளநீர் நமக்கு தெரியும், முற்றாத தேங்காய். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. இதாக டிஃப்ரெண்டா இருக்கு. நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. கருக்கல் அப்படின்னா இளநெல். கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. சரியா? இந்த கவ்வை, நுழாய், கச்சல், கருக்கல் நல்லா பாத்துக்கோங்க. தாவரங்களின் குலை வகைகளுக்கு வழங்கப்படும் சொற்கள். ஓகேவா? கொத்துன்னு எதை சொல்றோம்? அவரை, துவரை. அவரை கொத்து, துவரை கொத்து. குலை அப்படின்னா கொடி முந்திரிய வந்து என்ன சொல்றாங்க? குலைன்னு சொல்றாங்க. தாருன்னு எதை சொல்லுவோம்? வாழைத்தாறு சொல்லுவோமா? சோ வாழை குலையதான் வாழைத்தாருன்னு சொல்றோம். கதிர்னு எதை சொல்றோம்னா கேழ்வரகு, சோளம், இதெல்லாம் வந்து கதிர்னு சொல்றாங்க. அழகு அல்லது குரல்னு எதை சொல்றாங்கன்னா நெல் திணைய சொல்றாங்க. சீப்பு நமக்கு தெரியும், வாழைத்தாட்டின் பகுதி. சரியா? வாழைப்பழ சீப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணோடனே மனசுல பதியாது. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அவரை கொத்து, துவரை கொத்து, இந்த மாதிரி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைமிங்கா ஞாபகம் வந்துடும். சரியா? அடுத்து கெட்டு போன காய்க்கும் கனிக்கும் வழங்கப்படும் சொற்கள். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். சிவியல்னா சுருங்கிய பழம். சொத்தை புழு பூச்சி கடித்த காய் அல்லது கனி. வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் குழுகுழுத்த பழம். அழுகல் குழுகுழுத்து நாரிய பழம். சரியா? சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய். சொண்டுனா மிளகாய். சரியா? பதராய் போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகை காய் அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அள்ளிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். சரியா? அதாவது கெட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கு இத்தனை பெயர்கள் இருக்கு. பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வழங்கப்படும் சொற்கள். தொலினா மிக மெல்லியது. தோல்னா திண்ணமானது. தோடுங்கிறது வன்மையானது. அதை விட இன்னும் கொஞ்சம் திக்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறது தோடு. ஓடுனா மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு. மட்டை அப்படின்னா தேங்காய் நாற்றின் மேற்பகுதி. உமி நெல், கம்பு முதலியவற்றின் மூடி. கொம்மை வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி. ஓகே. தானியங்களுக்கு வழங்கப்படும் சொற்கள். கூலம் அப்படின்னா நெல், புல் முதலிய தானியங்களை சொல்றோம். பயறுன்னு எதை சொல்றோம்? அவரை, உளுந்து, இதெல்லாம். கடலை நமக்கு தெரியும், வேர்க்கடலை, கொண்டை கடலை. விதைனா கத்திரி விதை, மிளகாய் விதை. கால், புளி, காஞ்சிரை, இதெல்லாம் வந்து கால்னு சொல்றோம். அதனுடைய தானியங்கள் எல்லாத்தையும். முத்து, வேம்பு, ஆமணக்கு. கொட்டைனா மாங்கொட்டை, பனங்கொட்டை. ஓகே. தேங்காய்னா தென்னையின் வித்து. முதிரைனா அவரை, துவரை. இதுல வந்து புதுசா வித்தியாசமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கால். சரியா? புளி, காஞ்சிரைன்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. அடுத்து தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். ஓகேவா? நாற்று அப்படின்னா நெல்லுக்கு, கத்திரிக்கு சொல்றாங்க. கன்றுனா மா, புளி, வாழைய சொல்றாங்க. குருத்துனா வாழையின் இளநிலை. வாழைக்கு அப்ப 2 இருக்கு. சரியா? கன்றும் இருக்கு, குருத்தும் இருக்கு. பிள்ளை அப்படின்னா தென்னையின் இளநிலை. குட்டினா விழாவின் இளநிலை. மடலி, வடலினா பனையின் இளநிலை. பைங்கூழ் அப்படின்னா நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பயிறு. நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்து கோதுமையின் வகைகள் யாவை? சரியா? சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை. நெல்லின் வகைன்னு பார்த்தோம்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார். சம்பாவின் வகைகள். சம்பாக்குள்ள எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம்னா ஆவிரம் பூ சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. ஓகேவா? முதலிய 60 உள் வகைகள் இருக்கு. ஓகேவா? நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா மகாகவி பாரதியார். இதோட வந்து இந்த நியூ புக்ல இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. இப்ப நம்ம தேவனைய பாவாணர் பத்தின அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். தேவனைய பாவாணர் பிறந்த ஊர் எது? சங்கரன் கோயில் தெரியும். தேவனைய பாவாணரின் பெற்றோர்கள் யாவர்? ஞானமுத்து, பரிபூரணம் அம்மாள். தேவனைய பாவாணர் வாழ்ந்த காலம் 7/2/1902 முதல் 15/1/1981 வரை. தேவனைய பாவாணருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் உண்டு? 174 சிறப்பு பெயர்கள். தமிழ் கழகம் என்ற தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? தேவனைய பாவாணர். மன்னிப்பு என்பது உருது மொழி சொல், பொறுத்துக்கொள்க என்பதே தமிழ் சொல் என்று கூறியவர் யார்? பாவாணர். தேவனைய பாவாணரின் படைப்புகள் இயற்றமிழ் இலக்கணம், ஒப்பியல் மொழி நூல், முதல் தாய்மொழி, கட்டுரை வரைவியல் என்னும் உரைநடை இலக்கணம், உயர்தர கட்டுரை இலக்கணம், பழந்தமிழ் ஆட்சி, திராவிடத்தாய், தமிழர் திருமணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், இசைத்தமிழ் கலம்பகம் முதல் பாகம்,
பண்பாட்டு தமிழ் நாகரிகமும் பண்பாடும், தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, வடமொழி வரலாறு, இன்னிசை கோவை, தமிழ் கடன் கொண்டு தலைக்குமா, வண்ணனை மொழி நூலின் வலுவியல், திருக்குறள் தமிழ் மரபுரை, வேர்ச்சொல் கட்டுரைகள், தமிழர் மதம், மண்ணில் விண் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை, தமிழர் இலக்கிய வரலாறு, லாஸ்டா ஒரு இங்கிலீஷ் புக்கு என்னன்னு பார்த்தோம்னா த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா, அதாவது தமிழ் தான் உலகின் முதல் மொழி, தமிழர் தான் உலகத்தின் முதல் மாந்தன் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா பாவாணர். இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்? பாவாணர். தேவனைய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவனைய பாவாணர். பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. இப்ப தேவனைய பாவாணரை பத்தின சில குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார், கரெக்ட். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர், இதுவும் கரெக்ட். பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். பள்ளி பறவைகள் யாருடைய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரின் நூல். சரியா, பின்னாடி பார்ப்போம் அவரை பத்தி. சோ 1, 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா, 3 தப்பு. செந்தமிழ் ஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? தேவனைய பாவாணர். மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு ரெண்டுமே பாவாணர் தான். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. திருவிக்கா எழுதுனது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உரிமை வேட்டல். ஊவேசா என் சரித்திரம். பரிதிமார் கலைஞர் எழுதினது ரூபாவதி கலாவதி. தேவனைய பாவாணர் மண்ணிலே விண். சரியா, சோ 3, 1, 4, 2. 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? தேவனைய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? பாவாணர். கீழ்கண்டவற்றுள் தேவனைய பாவாணரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக அப்படின்னா செந்தமிழ் ஞாயிறு அவர்தான், செந்தமிழ் செல்வர் அவர்தான், தமிழ் பெரும் காவலர் அவர்தான், இலக்கிய செம்மல் அவர் கிடையாது. யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் மொழி என்று கூறியவர் யார்? பாவாணர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தேவனைய பாவாணர். இப்ப சரியானதை சொல்லணும் நம்ம. தேவனைய பாவாணர் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார், கரெக்ட். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், கரெக்ட். ஏன்னா பாத்தீங்களா மேல ஒரே ஒரு பொருளை குடிக்கிறதுக்கு எக்கச்சக்க வார்த்தைகள் சொல்லியிருக்காரு இல்லையா அவருடைய கட்டுரையில. சோ அவர் உச்சம் தொட்டவர் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர், அதுவும் கரெக்ட். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட தலைவராக இருந்தார், அதுவும் கரெக்ட். சோ அனைத்தும் சரி. ஓகேவா, சோ இதோட தேவனைய பாவாணரை பத்தி படிச்சு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம படிக்க போற டாபிக் என்னன்னா அகரமுதலி. அகரமுதலி அப்படின்னா பெருசா ஒண்ணும் கிடையாது, டிக்ஷனரி தான். சரியா, நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம் இல்லையா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் இருக்குமா, அதே மாதிரி தமிழுக்கு இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் ஆ அப்படின்னா ஆ சார்ந்த சொற்கள் எல்லாமே அர்த்தத்தோட இருக்கும். அதுக்கடுத்து ஆ, அடுத்து ஈன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, சொற்களை அகர வரிசையில கொடுத்து அதனுடைய அர்த்தங்கள் கொடுத்திருப்பாங்க. சரியா, கொஸ்டின்ஸ் பாத்திரலாம். இது ஓல்டு புக்ல, அதாவது பழைய 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்த டேட்டா. அதை பார்த்துட்டு அவுட் ஆஃப் புக் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அந்த அகர முதலியே முடிச்சிடலாம். இது ஏன் பாவாணர் கூட கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்காக, அதாவது அகர முதலிகளை உருவாக்கணும், அதுக்கடுத்து கலை சொற்களை புதுசா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவர் அன்றைய தமிழக அரசாங்கத்துல வேண்டுகோள் வச்சிருப்பார். சரியா, அதனாலதான் பாவாணர் கூடவே அகர முதலி அப்படிங்கிற டாபிக்கும் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அகராதி அப்படின்னா அகரம் பிளஸ் ஆதின்னு பிரிச்சு எழுதலாம். தற்போதைய வழக்கில் அகராதிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னா அகர முதலி. சொற்பொருள் துறை நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நிகண்டுகள். சரியா, தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறுபவை யாவை? செம்பாதினா பாதிக்கு பாதி அப்படின்னா நிகண்டுகள். நிகண்டுகளில் பழமையானது எதுனா சேந்தன் திவாகரம். சேந்தன் திவாகரத்தின் ஆசிரியர் யார்? திவாகரர். நிகண்டுகளில் சிறப்பானது எதுனா சூடாமணி நிகண்டு. சூடாமணி நிகண்டை இயற்றியவர் யார்? மண்டல புருடர். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இது பழைய புக்ல அகரமுதலி அப்படிங்கிற ஹெட்டிங்கோட இந்த லெசனை கொடுத்திருப்பாங்க. சரியா, அந்த லெசன்ல இருக்கிற டேட்டா தான் எல்லாமே படிச்சுக்கோங்க, பழைய புக்ல இருக்கிறதுனால. அகராதி என்னும் சொல் முதலில் எங்கிடம் பெற்றுள்ளது அப்படின்னா திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில். தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி எது? வீரமாமுனிவர் தொகுத்த சதுர அகராதி. வீரமாமுனிவர் சதுர அகராதியை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1732. சதுர் என்பதன் பொருள் 4.
சதுர அகராதியில் உள்ள 4 பகுதிகள் யாவை? பெயர், பொருள், தொகை, தொடை. வீரமாமுனிவர் எந்தெந்த மொழிகளில் அகராதிகளை உருவாக்கினார் அப்படின்னா தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்த்துகீசிய லத்தீன் தமிழ் அகராதி. ஓகேவா? தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் யார்? யாழ்ப்பாணம் கதிரை வேலனார். சரியா? நிறைய விதவிதமா அகராதிகளை வெளியிட்டு இருப்பாங்க. அதனுடைய வெளியிட்டவர்கள் பேரும் கொடுத்திருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? தமிழ் அகராதியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா லெவி ஸ்பால்டிஸ். தமிழ் சொல்லகராதியின் மற்றொரு பெயர் சங்க அகராதி. தமிழ் பேரகராதியை தொகுத்து வெளியிட்டவர் குப்புசாமி. படங்களுடன் கூடிய அகர முதலியை வெளியிட்டவர் ராமநாதன். தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டவர் வின்சுலோ. 1985 ஆண்டு தமிழ்நாடு பாடல்நூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட அகராதியை தொகுத்தவர் மு. சண்முகம். மதுரை தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் பவானந்தன். 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி. சென்னை பல்கலைக்கழக அகராதி எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 6 தொகுதிகள். சரியா? 6 பகுதிகள். சென்னை பல்கலைக்கழக அகராதி எந்த பெயரில் வெளியிடப்பட்டது? தமிழ் லெக்சிகன். தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் தொகுதி எந்த ஆண்டு வெளிவந்தது? 1985. 2ஆம் தொகுதி 1993. தமிழ் கலை களஞ்சியத்தின் முன்னோடி எது அப்படின்னா இலக்கிய களஞ்சியமாக விளங்கும் அபிதான கோஷம். ஓகேவா? வந்த ஆண்டு 1902. அபிதான சிந்தாமணி யாரால் வெளியிடப்பட்டதுன்னா சிங்கார வேலனார். வெளியிடப்பட்ட ஆண்டு 1934. தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்ட முதல் கலை களஞ்சியம் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 10. கலைச்சொல் அகர முதலியை வெளியிட்ட நிறுவனம் எது? கலை கதிர். 1960ஆம் ஆண்டு. அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? மணவை முஸ்தபா. அகராதி என்றால் என்ன அப்படின்னா ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூல் அகராதி எனப்படும். அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1991. தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்ட கலைக்களஞ்சியங்கள் யாவை அப்படின்னா குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாடக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம். ஓகேவா? இந்த எல்லா டேட்டாவுமே அந்த ஓல்டு புக்ல இருக்கிற டேட்டா தான். ஸோ நல்லா மனப்பாடம் பண்ணிருங்க. இப்போ நம்ம அவுட் ஆஃப் புக்கோட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1974. செந்தமிழ் சொற்பிறப்பியல் திட்ட இயக்ககத்தின் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகர முதலிகளை உருவாக்குவதுடன் கலை சொற்கள் உருவாக்கும் பணி. ஓகேவா? தமிழ் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்பயும் செயல்பாடுல தான் இருக்கு. சரியா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தவர் பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககத்தின் மூலம் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் இப்பயும் கொடுத்துட்டு இருக்காங்க. வீரமாமுனிவர் விருது, தேவநேய பாவாணர் விருது, நற்றமிழ் பாவலர் விருது, தூய தமிழ் பற்றாளர் விருது, தூய தமிழ் ஊடக விருது, சொல்லின் தாய் விருது. ஓகேவா? வீரமாமுனிவர் விருது அப்படின்னா தமிழ் மொழிய தாய்மொழியா இல்லாம தமிழ் மொழிக்கு தொண்டு செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள சிறந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவநேய பாவலர் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. நற்றமிழ் பாவலர் அப்படின்னா பா ஏற்றுறவங்களுக்கு. ஓகேவா? அதாவது தமிழ நல்ல நல்ல செய்யுள்களை ஏற்றுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. தூய தமிழ் பற்றாளர் அப்படின்னா எப்பவுமே பேசும் போதும் எழுதும் போதும் தூய தமிழை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுல சிறந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. தூய தமிழ் ஊடக விருது அப்படின்னா ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அதுல யாரு தூய தமிழ பரப்புறாங்களோ அவங்களுக்கு. சொல்லின் தாய் விருது அப்படின்னா புதுசான கரெக்டான சொற்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு. சரியா? தமிழ்ல. ஓகேவா? இப்போ நம்ம அகர முதலி முடிச்சாச்சு, பாவாணர் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனார் எழுதியுள்ள நூல்கள் யாவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், ஐயை, பள்ளி பறவைகள், உலகியல் நூறு, என் சுவை என்பது மகபுகுவஞ்சி. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெருஞ்சித்திரனாரின் ஊர் எது? சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர்கள் யாவர்? துரைசாமி, குஞ்சம்மாள். பெருஞ்சித்திரனார் வாழ்ந்த காலம் 10/3/1933 முதல் 11/6/1995 வரை.
வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு பாடல்களா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாடல் நியூ புக் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இயல் 1ல இருக்கு. பாடல் பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. அதாவது பெருஞ்சித்திரனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொண்ணுங்கள் எல்லாரையுமே கும்மி கொட்டுங்க. எதுக்கு அப்படின்னா, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. 8 திசையிலுமே என்ன செய்யணும், தமிழுடைய புகழ் பரவணும். அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, நீங்க கும்மி கொட்டுங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். ஊழி அப்படின்னா என்னதுன்னா, அதாவது யுகம். சரியா? எக்கச்சக்க யுகங்களை தமிழ் மொழி பார்த்துருச்சு. அறிவு ஊற்றன நூல் பல கொண்டது அப்படின்னா, தமிழ் மொழியில அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நிறைய நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். அதாவது ஆழி பெருக்குன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு நாடு அழிஞ்சிருச்சு அப்படின்னா சுனாமி வந்து அழிஞ்சிருச்சு, கடல் கோளினால் அழிக்கப்பட்டதுன்னு. அப்படி எத்தனை ஆழிப்பெருக்கு வந்த போதிலும் தமிழ் வந்து அழிக்கப்படாம இன்னும் வந்து நிலைப்பட்டு நிற்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. பொய் அகற்றும் உள்ள கூட்டம் இருக்கும். பொய் அகற்றும் அப்படின்னா தமிழ் மொழி படிச்சவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, தேவையில்லாம பொய்கள் பேச மாட்டாங்க. உள்ள கூட்டம் இருக்கும் அப்படின்னா தமிழ் மொழி வந்து நம்ம உள்ளத்தில் இருக்கும் அறியாமை இருளை அகற்றும். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும், அதாவது தமிழ் மொழி மேல பாசம் கொண்டவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, தமிழ் மொழியை பத்தி நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க. உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். சரியா? உயிர் மெய் புகட்டும் அப்படின்னா உயிர் போன்ற உண்மையை எடுத்து சொல்ற மொழியா இருக்குது, மேன்மையை கொடுக்குற மொழியா இருக்குது. இந்த உலகம், மேதினி அப்படின்னா உலகம், இந்த உலகம் வாழ்வதற்கான சரியான வழியை இந்த தமிழ் மொழி காட்டுது அப்படின்னு தமிழை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பெருமையா பாடியிருக்காரு. கொஸ்டின்ஸ் பாத்துருவோம். இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா கனிச்சாறு அப்படின்னு ஒரு நூல்ல. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகள். கனிச்சாறு எத்தகைய பாடல்களை உடைய நூல் அப்படின்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள். ஓகேவா? தேசிய உணர்வா தமிழ் உணர்வான்னு கேட்பாங்க. தமிழ் உணர்வு. இப்பாடலின் பொருள் என்ன? இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி குஞ்சடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி. ஓகேவா? சொல்லும் பொருள் பார்ப்போம். ஆழி பெருக்குனா கடல் கோள், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினி உலகம், உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. அடுத்த பாடல் எங்க இருக்குன்னா நியூ புக் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. சரியா? முன்னைக்கும் முன்னை அப்படின்னா இந்த உலகம் தோன்றுனாப்பவே நீதான் என்ன பண்ணிருக்க, உருவாயிருக்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னி குமரி கடல் கொண்ட அப்படின்னா கடலினால் சூழப்பட்ட இந்த குமரி கண்டத்துல ஆட்சி நடத்திய மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல இருந்த மன்னர்கள் தமிழ் தான் பேசினாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசேன்னு சொல்லியிருக்காங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. தென்னன் மகள்லாம் இங்க என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா பாண்டியனின் மகளேன்னு சொல்றாங்க. சரியா? பாண்டிய மன்னனை குறிக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாம் தமிழ் பேசின மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. தமிழ்ல இருக்கிற எல்லா பெரிய நூல்களை பத்தியும் சொல்லியிருக்காரு. திருக்குறள் சொல்லியிருக்காரு, எட்டு தொகை சொல்லியிருக்காரு, நற்கணக்கே அப்படின்னா 14 மேற்கணக்கு அல்லது கீழ்கணக்கு, மண்ணும் சிலம்பு அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை நூல்கள் வந்து தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காரு? தமிழை வந்து முடித்தால வாழ்த்துவோமே, நம்ம வந்து குனிஞ்சு தமிழ் என்ன செய்யணும், வாழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செப்பரிய நின்பெருமை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கொடுத்துருக்காங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். ஓகேவா? உன்னுடைய பெருமை வந்து ரொம்ப பெருசா இருக்கு, என்னுடைய நாக்கால் என்ன செய்ய முடியாது, எல்லா பெருமையும் வந்து பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறா புகழ் உரையும். முந்தை தனிப்புகழும் அப்படின்னா தமிழுக்கு வந்து தனியே புகழ் இருக்கு. முந்தை அப்படின்னா பழமையான மொழி இல்லையா? பழமையான மொழிங்கிற ஒரு பெரிய புகழ் கொண்ட மொழி. முகிழ்த்த இலக்கியம் அப்படின்னா தமிழ் மொழியில நிறைய இலக்கிய நூல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். வேறார் அப்படின்னா வேற்றுமொழி பேசுறவங்க தமிழ்ல வந்து புகழ்ந்து பேசுற அந்த புகழுரையும் என்ன செய்யலாம், அவரை வந்து உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல. இவர் வந்து என்ன செய்யறாரு, அவருடைய உணர்வுகள் எல்லாம் எழுப்பி உள்ளத்துல வந்து கனல் மூழுதாமா. சரியா? எதுக்கு அப்படின்னா தமிழ்ல வந்து நல்ல நல்ல பாடல்களை படைக்கணும், தமிழ் மொழியின் பெருமையை நம்ம வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா?
செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும். அதாவது தும்பி என்ன செய்யும், மலர்ல போய் தேனை குடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பாட்டு பாடிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அது போல யாம்பாடி முந்துன்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உன்னுடைய பெருமைகளை பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிச்சாறு அப்படின்ற புக்ல என்ன பண்ணிருக்காரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா கனிச்சாறுல தொகுதி 1 தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் முந்துன்றோம் யாண்டும் அப்படின்ற டாபிக் கீழே ஹெட்டிங் கீழே எழுதியிருக்காரு. இப்பாடலின் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னை மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழே, பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, சிலப்பதிகாரமே, அழகான மணி மேகலையே, பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுவதற்கு அறிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும்? பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஓகேவா? அதுக்கடுத்த பாடல் எங்க இருக்குன்னா, ஓல்டு புக் 9th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1 இயல் 3ல இருக்கு. சரி, ரொம்ப ஈஸியான பாடல். ஓய்வும் பயனும் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃப்ரீ டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்போ ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. சும்மா உட்காந்து என்ன செய்யக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணாம டிராயிங் பண்ணி பழகுங்க, ஓவியம் வரைஞ்சு பழகுங்க. தூய்மையோடு அமைதி சேரும். ஓவியம் வரைந்து பழகும்போது என்ன கிடைக்குமா, நம்மளுக்கு மனசுல அமைதி கிடைக்கும். நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்ற மாதிரி நம்மளுடைய மனதின் அழகு நம்மளுடைய ஓவியத்துல தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பாக்களும் இயற்றில் பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய். பாக்கள் அப்படின்னு என்னது, பாடல்கள், லிரிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்ப நம்ம அந்த மாதிரி எழுதி பழகுங்க, நல்ல நல்ல பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கலாம். தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயம் ஓடிட்டு இருந்தா கூட நம்ம ஒரு அழகான பாடலை எழுதி பாடும்போது அந்த துன்பம் என்ன செஞ்சிரும், ஓடிரும். அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாடம் செய்தி படிப்பாய். சும்மா இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது அறிவியல் ஆய்வு செய்யணுமாமா. சரியா? அன்றாடம் செய்தியை தெரிஞ்சுக்கணும். செறிவுறும் உன்றன் அறிவு உல செழுமையும் வலிவும் பெறுவாய். செறிவுறும் உந்தன் அறிவு அப்படின்னா உலக செய்திகளை தெரியும் போது நம்மளுக்கு அறிவு விரிவாகும் அப்படின்னு சொல்றாரு. உல செழுமையும் வலிமையும் கிடைக்கும் சொல்றாங்க. மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல் படிக்கணுமா, மனநூல் அப்படின்னா சைக்காலஜி சம்பந்தப்பட்ட புக்ஸ், சரியா, அதையும் படிங்கன்னு சொல்றாங்க. திருத்த மெய் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்மையும் களைவாய். திருத்த மெய் நூல்கள் அப்படின்னா வாழ்வுக்கு யூஸ் ஆகுற தத்துவ நூல்கள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி நூல்கள் படிக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வரும் தீமையும் பொய்யும் அப்படின்னா நம்மளுக்கு இனிமேல் வரப்போற பிரச்சனையில என்ன பண்ணிக்கலாம், நம்மளே காத்து கொள்ளலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் பாத்துருவோமா? இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பள்ளி பறவைகள் குழந்தை பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதி. சரியா? பள்ளி பறவையின் பாடல் எந்தெந்த நூல்களில் வெளிவந்தது? தென்மொழி, தமிழ் சிட்டு. பள்ளி பறவையில் எத்தனை பகுதிகள் உள்ளன? 3 பகுதிகள். பள்ளி பறவையில் உள்ள 3 பகுதிகள் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி, மாலை அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காரு. இப்பாடலின் பொருள், மாணவர்களே, ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டால் தூய எண்ணங்களும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்தின் அழகு வெளிப்பட அது காரணமாக இருக்கும். தமிழ் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகி கொள்ளுங்கள். இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும். அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். அன்றாட நிகழ்வுகளை செய்தித்தாள் வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள். உலக நிகழ்வுகளை அறிவதன் மூலம் அறிவுத்திறன் மேம்படும். உள்ளம் வளமும் வலிமையும் பெற்று சிறக்கும். மருத்துவ நூல்களையும் மனநல நூல்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவை உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்க துணை புரியும். நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையும் பொய்மையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாம். எனவே ஏட்டுக்கல்வியுடன் கலையறிவும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். ஆதலால் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள். இப்ப நம்ம அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம்னா பெருஞ்சித்திரனால முடிச்சிடலாம். சரியா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய பிற நூல்கள் கற்பனை ஊற்று, அருப்பவர் திருக்கூத்து, இளமை விடியல், கழுதை அழுத கதை, பாவேந்தர் பாரதிதாசன், பெரியார், மொழி ஞாயிறு, பாவாணர், வாழ்வியல் 30, அருளி, நெருப்பாற்றில் எதிர்நீச்சல், பால்சோறு, ஓ தமிழர்களே, இளமை உணர்வுகள். பெருஞ்சித்திரனாரின் இதழ்களில்
தனி தமிழுக்கான இலக்கிய ஏடு எது? தென்மொழி. பெருஞ்சித்திரனாரின் இதழ்களில் சிறுவர்களுக்கான இதழ் எது? தமிழ் சிட்டு. பாரதிதாசனின் தலைமை மாணவர் யார்? பெருஞ்சித்திரனார். உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழின் மீது தனியாத மோகம் கொண்டவரும் தமிழையும் காதலையும் ஒன்றாக கண்டவரும் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் யாருடன் இணைந்து தென்மொழி இதழை தொடங்கினார்? தேவநேய பாவாணர். பெருஞ்சித்திரனாரின் மனைவி பெயர் என்ன? தாமரை. பெருஞ்சித்திரனார் பள்ளி பருவத்தில் இயற்றிய காவியங்கள் யாவை? மல்லிகை, பூக்காரி, இயற்கையும் தமிழும். பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு எனும் சிறப்பு பெயரை சூட்டியவர் யார்? பாவாணர். தேவநேய பாவாணர் தான். சரியா? தமிழ்நாடு இந்திய அரசு கட்டமைப்பில் இருந்து விடுபட்டு தனி நாடாக உருவாக வேண்டும் என்பதை பெருஞ்சித்திரனார் எந்த இதழில் வலியுறுத்தினார் அப்படின்னா தென்மொழி. தனி தமிழ்நாடு வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. கிடைக்கிறது முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? அமைதியா இருந்துட்டாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாதது? கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம், பள்ளி பறவைகள், இந்த மாதிரி நிறைய படைப்பு இருக்கு. இதுல கள்ளக்குடி மாகாவியம் இவருடையது கிடையாது. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சி திட்டு. இது பாரதிதாசன் எழுதினது. சரியா? இவர் எழுதல. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை ஏற்படுத்த பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் எது? தமிழ் சிட்டு. தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ் சிட்டு என்னும் இதழ்களின் மூலம் உலக தமிழருடைய தமிழ் உணர்வை ஏற்படுத்த பாடுபட்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்று அழைக்கப்பட்டவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை ஏற்படுத்திய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ் சிட்டு. சோ இந்த இதழ்கள் மூணும் ரொம்ப முக்கியம். சும்மா திரும்ப கேட்டிருக்காங்க. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பெருஞ்சித்திரனார். பொறுத்தே கொடுத்திருக்காங்க. பெருஞ்சித்திரனார் எழுதினது என்னது? கனிச்சாறு. கரெக்டா? சுரதா தேன்மலை. முடியரசன் எழுதினது காவியப்பாவை. பாரதிதாசன் எழுதினது குறிஞ்சித்திட்டு. 3, 4, 1, 2. அடுத்த ஒரு பொறுத்துக. அழகின் சிரிப்பு எழுதினது யாருன்னா பாரதிதாசன். தெய்வ திருமலர் எழுதினது நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதினாங்க. கண்ணன் பாட்டு நமக்கு தெரியும், பாரதியார். சோ 3, 1, 4, 2. அகைன் ஒரு பொறுத்துக. ஆசிரியரும் அவர்கள் பணியாற்றிய இதழ்களும் பொறுத்துகள்ல தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். சரியா? நான் பிச்சமூர்த்தி அன்னம் விடுத்தூதுங்கிற இதெல்லாம் ஒர்க் பண்ணல. சோ அது தப்பு. பாரதியார் இந்தியா விஜயா கரெக்ட். பெருஞ்சித்திரனார் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது கரெக்ட். மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான்ல வேலை பார்க்கல. சரியா? அப்ப இதுல 1, 4 தப்பு தான். பொறுத்துக. தமிழ் அறிஞர்களும் அவர்களின் அடைமொழியும். பெருஞ்சித்திரனார் நம்ம என்ன சொல்றோம்? தனித்தமிழ் இயக்க மறவர்னு சொல்றோம். சரியா? ஊவேசா நமக்கு தெரியும், தமிழ் தாத்தா. ராபிய சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்கா தமிழ் தென்றல். அப்ப என்ன வரும்? 4, 1, 2, 3. ஓகேவா? அடுத்த ஒரு பொறுத்துக. மதுர கவின்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். சரியா? வித்தார கவின்னு யார சொல்றோம்? தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவரை. பாவலரேறு அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். சரியா? ஆசு கவி யார் அப்படின்னா பாடு என கூறியவுடன் பாடுபவர். ஓகே. சோ 4, 3, 1, 2 நல்லா படிச்சுக்கோங்க. இந்த டேட்டா எங்கேயுமே இல்ல, பட் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. சோ இதோட நம்ம தேவநேய பாவாணர், பெருஞ்சித்திரனார் அண்ட் அவங்க சம்பந்தப்பட்ட அகர முதலி இந்த 3 டாபிக்கும் முடிச்சாச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப செலக்டிவா தான் ஆத்தர்ஸ் நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்தவங்க நல்லா தரவா படிச்சிருங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.